வணக்கம். உலகின் பழைய நாகரிகங்களின் தாயகமாகவும் கிமு 7000 ஆண்டுக்கு முன்னாடியே நகர்ப்புற குடியேற்றங்களை கொண்ட உலகின் பழமையான நாடுகளில் ஈரான் முதலிடத்திலும் உள்ளது. இது 24 யுனெஸ்கோ பாரம்பரிய தலங்களையும் கொண்டுள்ளது. கடந்த சில நாட்களாகவே உலக மக்கள் பலராலும் பேசப்படும் ஒரு நாடுதான் ஈரான். பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியிலிருந்தே இன்னைக்கு வர பல போர்களை சந்தித்தும் தன்னோட அடையாளத்தை விட்டு கொடுக்காமல் எந்த சூழ்நிலையிலும் எதிரிகளிடம் மண்டியிடாமல் தன் நாட்டிற்காக போராடி கொண்டிருக்கும் பழமையான வல்லரசு நாடுதான் ஈரான். இன்னைக்கு கடுமையான போர் சூழலில் இருக்கும் ஈரான் ஒரு காலத்தில் பெர்சியா என்று அழைக்கப்பட்டது, அதாவது பாரசீகம். இந்த பாரசீக பேரரசு கிமு 550 முதல் கிமு 331 வரை இந்தியா முதல் ஐரோப்பா வரை பரவியிருந்த உலகின் முதல் வல்லரசுகளில் ஒன்றாகும். ஒரு காலத்தில் ரோமானிய பேரரசு உலகையே ஆட்டி படைத்தது. ஆனால் அந்த ரோமானியர்களையே நடுங்க வைத்தவர்கள்தான் ஈரானியர்கள். மனித உரிமைகள்னா என்னன்றத 2500 வருடங்களுக்கு முன்னாடியே உலகுக்கு கற்றுக் கொடுத்தவர்களும் அவர்கள்தான். அதே போல் கிமு 5ஆம் நூற்றாண்டிலேயே, அதாவது 2000 வருடங்களுக்கு முன்னாடியே பாரசீகத்தின் டாரியஸ் என்ற மன்னரால் இப்போ இருக்க துருக்கியிலிருந்து ஈரானின் சுசா நகர் வரை சுமார் 2500 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு சாலை அமைக்கப்பட்டது. இது பெர்சியன் ராயல் ரோடு என்று அழைக்கப்பட்டது. இந்த சாலை பாரசீக பேரரசின் நிர்வாகம், விரைவான தகவல் பரிமாற்றம் மற்றும் இராணுவ நகர்வுகளுக்கு பெரிதும் உதவியது. அங்காரியம் எனப்படும் விரைவான அஞ்சல் முறை இந்த சாலை வழியாக தான் செயல்பட்டது. இதுதான் தற்போதைய அஞ்சல் சேவையின் முன்னோடியாகும். ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பாவை இணைக்கும் ஒரு முக்கியமான புவிசார் அரசியல் பாலமாக ஈரான் அமைந்துள்ளது. மலைகளையும் கடல்களையும் எல்லையாக கொண்டுள்ள ஈரான் முக்கிய கண்டம் தாண்டிய வர்த்தக வழித்தடங்களுக்கான மையமாகவும் செயல்படுது. ஈரான் இயற்கை எரிவாயு உற்பத்தி செய்யும் நாடுகளில் 4வது இடத்தில் உள்ளது. அந்த அளவிற்கு அது எண்ணெய் வளத்தையும் இயற்கை எரிவாயுவையும் கொண்டுள்ளது. ஈரான், துருக்கி, ஈராக், அர்மேனியா, அசர்பைஜான், துர்க்மெனிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் ஆகிய 7 நாடுகளுடன் தன்னுடைய எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. இதுபோக காஸ்பியன் கடல், பாரசீக வளைகுடா மற்றும் ஓமன் வளைகுடாவில் குறிப்பிடத்தக்க கடல் எல்லையையும் கொண்டுள்ளது. உலக வர்த்தகத்தில் 20% இந்த கடல் வழியாகத்தான் நடக்கிறது. ஈரானின் முதன்மையான பாதுகாப்பு மற்றும் இயற்கை எல்லைகளாக 2 மலைகள் உள்ளது. அதில் ஒன்றுதான் மேற்கு மற்றும் தென்மேற்கில் அமைந்துள்ள ஜாக்ரோஸ் மலைகள். இது ஈராக் மற்றும் துருக்கிய எல்லைகளில் 1500 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு பெரிய பாதுகாப்பு அரணாக உள்ளது. இன்னொன்று மவுண்ட் டமாவந்த் என்ற உயரமான சிகரத்துடன் கூடிய அல்போர்ஸ் மலைகள் ஆகும். இது காஸ்பியன் கடலின் வடக்கு பகுதியில் பெரிய அரணாக உள்ளது. இந்த 2 மலைகளும் ஈரானின் இயற்கை பாதுகாப்பு அரண்களாக உள்ளது. இந்த மலைகள் உயரமாகவும் கரடு முரடான பாறைகளை கொண்டதாகவும் இருப்பதால் மற்ற நாட்டின் படைகள் இந்த வழியாக வர சாத்தியமில்லாததாக உள்ளது. ஈரான் 1935 வரை பெர்சியா என்று அழைக்கப்பட்டது. பெர்சியா என்றால் தற்போதிருக்கும் ஈரான் மட்டுமல்ல, ஈரான், எகிப்து, துருக்கி, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தானின் சில இடங்கள், இப்படி 20க்கும் மேற்பட்ட வளைகுடா நாடுகள் என மத்திய ஆசியா வரை நீண்டிருந்த பரந்த நிலப்பரப்பாகும். இந்த நாட்டு மக்கள் பெர்சியன்ஸ் என்று அழைக்கப்பட்டனர், அதாவது பாரசீகர்கள். இந்த பாரசீக இன மக்கள் ஜோராஸ்ட்ரனிசம் என்று சொல்லக்கூடிய ஒரு மதத்தை பின்பற்றி வந்தாங்க. இந்த ஜோராஸ்ட்ரனிசம் யூத மதத்தை விட பழமையான மதமாகும். அது மட்டும் இல்லாம ஜுடாயிசம் என்று சொல்லக்கூடிய யூத மதம் உருவாக முக்கிய காரணமாக இருந்தது இந்த ஜோராஸ்ட்ரனிசம் மதம் என்று சொல்லப்படுது. கிபி 1500களில் உலகம் முழுக்க மக்கள் சிலைகளையும் இயற்கையையும் நெருப்பையும் மரத்தையும் தெய்வமாக வழிபட்டு வந்தனர். அப்போ ஈரான்ல ஒருத்தர் மட்டும் புதுமையான கொள்கையை கொண்டு வந்தாரு. அவர் பெயர் தான் ஜொராஸ்டர். உலகம்ன்றது நன்மைக்கும் தீமைக்கும் நடக்கிற ஒரு போர்க்களமாகும். அதில் அகுரா மஸ்தா என்பது ஒரு கடவுள், அதாவது வெளிச்சம். அங்ரா மெய்னியூ என்பது இருட்டு, அதாவது சாத்தான். நீங்க நல்லது செஞ்சா வெளிச்சத்துல இருப்பீங்க, கெட்டது செஞ்சா இருட்டுல இருப்பீங்க. இதுதான் ஜொராஸ்ட்ரனிசம் மதத்தோட கொள்கை. இன்னைக்கு கிறிஸ்தவம், யூதம், இஸ்லாம் மதங்கள்ல நம்ம பார்க்குற சொர்க்கம், நரகம், இறுதி தீர்ப்பு, இந்த முறைகள் எல்லாமே தோன்றியது ஈரான்ல தான். ஈரானியர்கள் பல வருடங்களாக பின்பற்றி வரும் மதம் தான்
ஜொராஸ்டர் உருவாக்கிய ஜொராஸ்டனிசம் ஆகும். இவர்களின் புனித நூல் அவெஸ்டா. இந்த நூலின் மூலமாக பாரசீக மொழி இன்னும் பரவியது. ஈரானின் அதிகாரப்பூர்வ மொழியாக பாரசீகம் உள்ளது. ஆரம்பத்துல ஈரானியர்கள் ஒரு சாதாரண சாம்ராஜ்யத்தை தான் கொண்டிருந்தாங்க. ஆனா கிமு 550ல ஈரானில் உருவாகிய பாரசீக பேரரசு உலக வல்லரசாக திகழ்ந்தது. அதற்கு காரணம் இந்த பேரரசின் சிற்பி சைரஸ் த கிரேட். உலக வரலாற்று அரசியல்ல நம்ம எத்தனையோ வலிமையான அரசர்கள், ராஜாக்களை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அவர்களில் மிகச்சிறந்த அரசர் தான் சைரஸ். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ராஜ்யங்களை தோற்கடிச்சு இப்ப இருக்கும் ஈரான், எகிப்து, துர்க்கி, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் இப்படி 20க்கும் மேற்பட்ட வளைகுடா நாடுகள் என மத்திய ஆசியா வரை நீண்ட வரலாற்றை கொண்ட பாரசீக பேரரசை உருவாக்கிய பெருமைக்குரியவர் தான் சைரஸ். ஒரு அரசன் ஒரு நாட்டை கைப்பற்றிட்டா அந்த நாட்டு மக்களை அடிமைப்படுத்துறது, பெண்களை துன்புறுத்துவது, முக்கியமா அந்த நாட்டு கோயில்களை இடிப்பது, இதுதான் அந்த காலத்தில் பொதுவான பழக்க முறையாக இருந்தது. ஆனா சைரஸ் என்ற மாமன்னர் என்ன பண்ணாருன்னா, அவரு ஈரானின் பாபிலோனை கைப்பற்றிய போது வித்தியாசமான கட்டளைய பிறப்பிச்சாரு. அதாவது அடிமையாக இருந்த யூதர்களை விடுவிச்சாரு. அவங்க மதங்களை பின்பற்றவும் அவங்க கோவில்களை கட்டவும் அனுமதி அளித்து அதுக்கு நிதியுதவியும் செஞ்சாரு. அவங்களுக்கான மொழியை பேசவும் அதிகாரம் அளிச்சாரு. அந்த மக்களிடமிருந்து அவர் எந்த உரிமையுமே பறிக்கல. அவங்க இஷ்டப்படியே வாழ்றதுக்கு உறுதுணையாகவும் இருந்தாரு. அதனாலதான் உலக புகழ் பெற்ற பைபிளில் போற்றப்படும் ஒரு வேற்று மத அரசர் என்ற புகழை பெற்றார் சைரஸ். சைரஸ் மன்னருக்கு பிறகு இந்த பெர்சியா என்ற மிகப்பெரிய நிலப்பரப்பை அடுத்தடுத்த சக்தி வாய்ந்த பாரசீக மன்னர்கள் ஆட்சி செய்து வந்தாங்க. அதன் பிறகு அலெக்சாண்டர் த கிரேட் இந்த நாட்டை கைப்பற்றி ஆட்சி செஞ்சு வந்தாரு. அதுக்கப்புறம் சசானியன் பேரரசு கைப்பற்றியது. இப்படி பல மன்னர்கள் போட்டியிட்டு அடைய நினைத்த நாடுதான் ஈரான். கடைசியில 653ல அரேபிய படைகள் ஈரானை கைப்பற்றியது. அதுவரை இந்த மக்கள் ஜோராஸ்டனிசம் என்ற மதத்தை பின்பற்றி வந்தாங்க. ஆனா அரேபிய படையெடுப்புக்கு பிறகு பெர்சியா நாட்டில் இஸ்லாம் பரவ தொடங்கியது. இதனால் பல மாற்றங்கள் ஈரானில் ஏற்பட்டது. எத்தனை மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும் ஈரான் இன்னைக்கு வர அரேபிய நாடுகளிடமிருந்து தங்களை தனித்துவமாக காட்டிக்கொள்கிறது. எப்படின்னா, ஈரான் மத்திய கிழக்கு பகுதிகளில் இருந்தாலும் அரேபிய நாடுகளின் பட்டியல்ல ஈரான் இருக்காது. காரணம், அரபு மொழிகள் பேசப்படும் நாடுதான் அரேபிய நாடுகளாக பார்க்கப்படுது. மத்திய கிழக்கு நாடுகள்ல மொத்தம் 19 நாடுகள் உள்ளது. பக்ரைன், ஈராக், குவைத், லெபனான், ஜோர்டான், ஓமன், சவுதி அரேபியா இப்படி 19 நாடுகள்ல பெரும்பான்மையா 13 நாடுகள்ல அரேபியர்கள் தான் இருக்காங்க. ஈரான்லயும் சில பகுதிகள்ல அரேபியர்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் அசீரிஸ், குர்ட்ஸ், லூஸ், பலூச், கிலாக், அராப்ஸ் போன்ற மக்கள் பெரும்பான்மையாகவும், யூதர்கள், அசர்பைசானியர்கள், அர்மீனியர்கள் சிறுபான்மை மக்களாகவும் வாழ்ந்து வராங்க. இப்படி ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா மக்கள் ஒன்றாக வாழக்கூடிய இடமாகத்தான் ஈரான் உள்ளது. இதெல்லாம் ஒருபுறம் இருக்க, இந்தியாவில் வாழும் ஆரியர்களும் ஈரானியர்களும் ஒரே இனத்தை சேர்ந்தவர்களான்னு கேட்டா ஆமான்னு தான் சொல்லப்படுது. ஆரியர்கள் தான் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஈரானின், அதாவது பழைய பெர்ஷியாவின் கலாச்சாரம் மற்றும் பண்பாடுகளை கொண்ட மக்களாக வாழ்ந்திருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவில் வாழும் ஆரியர்களுக்கும் பெர்சியன் இனத்தை, அதாவது பாரசீக இனத்தை சேர்ந்த மக்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு என்று சொல்லப்படுது. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, பெர்சியாவின் மிகப்பெரிய மன்னரான சைரஸ் த கிரேட் பல நூல்கள்ல ஆரியர் தான் குறிப்பிட்டிருக்காங்க. முக்கியமா இந்தியாவில் வாழும் ஆரியர்களுக்கும் பாரசீக மக்களுக்கும் இந்தோ ஈரானியன் என்று சொல்லக்கூடிய ஒரே மாதிரியான டிஎன்ஏ இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஈரானில் பின்பற்றி வந்த ஜோராஸ்ட்ரியனிசம் என்ற மதத்தை இந்தியாவில் உள்ள பார்சீன மக்களும் பின்பற்றி வராங்க. இந்தியாவில் வாழும் பார்சீன மக்கள் மொத்தமே 0.06% தான். இந்த அளவுக்கு குறைவான மக்கள் தொகை இருந்தாலும் இந்தியாவின் பல துறைகள்ல மேலோங்கி இருப்பது இந்த பார்சீன மக்கள் தான். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, இந்தியாவின் முதல் ஏர்லைன் சர்வீஸ், ஐடி இண்டஸ்ட்ரி, ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இப்படி எல்லா துறைகள்லையும் முதல் ஆளாக இருக்கக்கூடிய டாடா குடும்பத்தினர், முக்கியமா ரத்தன் டாடா பார்சீனத்தை சேர்ந்தவர் தான். அதே போல் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களின் கணவர் ஃபெரோஸ் கானும் பார்சீனத்தை சேர்ந்தவங்க தான். காலப்போக்கில் தற்போதைய ஈரானிலிருந்து, அதாவது பழைய பாரசீக பேரரசு பல பகுதிகளாக பிரிக்கப்பட்ட போது
மக்களும் பல பகுதிகளுக்கு பிரிஞ்சு போக ஆரம்பிச்சாங்க. அப்படிதான் நம்ம இந்தியாவிலையும் குஜராத் பகுதியில முதலில் பார்சியின மக்கள் வந்து குடியேறியதாக சொல்லப்படுது. இப்படி இந்தியாவில் மட்டும் இல்லை, இன்னும் சில நாடுகள்லையும், குறிப்பா இந்தியாவில் சென்னை, பெங்களூர், மும்பை இப்படி பல இடங்களில் பார்சியின மக்கள் வாழ்ந்து வராங்க. என்னதான் தங்களுடைய பூர்வீகம் ஈரானாக இருந்தாலும் தங்கள் வாழும் நாட்டை தாய்நாடாக நேசிச்சு வாழ்ந்து வராங்க. சென்னை ராயபுரத்திலும் பார்சியின மக்களுக்காக ஒரு கோயில் உள்ளது. அதே மாதிரி இந்த ஜொராஸ்ட்ரியனிசம் மதத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் நெருப்பை முக்கியமாக ஒன்றாக வழிபடுறாங்க. அதனாலதான் இவங்க கோயில ஃபயர் ஆஃப் டெம்பிள், அதாவது நெருப்பு கோவில் என்று அழைக்கப்படுது. அதே மாதிரி இந்தியாவில் வாழும் ஆரியர்களும் நெருப்பை வச்சுதான் முதன்மையா வழிபட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் ஜொராஸ்ட்ரியனிசம், ஹிந்து மதம், ஆப்ரஹாமிய சமயங்கள், இது எல்லா மதங்களுமே ஒன்னோட ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது தெரிய வருது. 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வர ஈரான் ஒரு சாதாரண நாடாக தான் இருந்தது. ஆனா 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில தான் ஈரான்ல எண்ணெய் வளம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அதை தொடர்ந்து அங்க இயற்கை வாயு அதிகமா இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. 20ஆம் நூற்றாண்டுல எண்ணெய் மற்றும் இயற்கை வளத்தை வச்சு ஈரான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற ஆரம்பிச்சது. இது போக பாதுகாப்பாளர்களாக கருதப்பட்ட ஜாக்ரோஸ் மலைகள் பாதுகாப்புக்காக மட்டும் இல்லாம அந்த மலைகள்ல யுரேனியம், தங்கம், வெள்ளி, ஜிங்க் இப்படி பல பொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. ஈரானின் இயற்கை வாயு மற்றும் எண்ணெய் வளம் இது எல்லாமே பிரிட்டன் மற்றும் ரஷ்யாவில் சர்வதேச ஆர்வத்தை ஏற்படுத்தியது. 1907ஆம் ஆண்டு ஆங்கிலோ ரஷ்ய ஒப்பந்தம் ஈரானை செல்வாக்கு மண்டலங்களாக பிரித்தது. இருந்தாலும் அது முதல் உலக போருக்கு பிறகு ரத்து செய்யப்பட்டது. 2ஆம் உலக போருக்கு பிறகு அமெரிக்கா ஈரான் மீது, குறிப்பா அதன் எண்ணெய் இருப்பு மீது அதிக ஆர்வம் காட்டியது. 1950ல ஈரான்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மொசாதிக் என்பவர் ஆட்சிக்கு வந்தாரு. அவர் ஒரு தீவிர தேசபக்தர். ஈரானின் எண்ணெய் வளத்தை எல்லாம் ஏன் ஆங்கிலோ ஈரானிய கம்பெனி, அதாவது இன்னைக்கு இருக்கிற பிரிட்டிஷ் பெட்ரோலியம் கம்பெனி கொள்ளையடிச்சிட்டு இருக்குன்னு யோசிச்சாரு. ஈரான் மக்களுக்கு அதுல ஒரு பைசா கூட கிடைக்கல. உடனே மொசாதிக் ஒரு துணிச்சலான முடிவை எடுத்தாரு. ஈரானின் எண்ணெய் கிணறுகளை தேசியமயமாக்குனாரு. பிரிட்டிஷ்காரர்களை வெளியேற சொன்னாரு. இத பிரிட்டனும் அமெரிக்காவும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. 1953ல அமெரிக்காவின் CIA படைகள் ஈரானிற்குள் புகுந்து மொசாதிக் ஆட்சியை கவிழ்த்தினாங்க. அதன் பின்னர் ஷா என்ற மன்னரை ஆட்சியில் அமர்த்தினாங்க. அதன் பிறகு ஈரான் நவீனமயமாக மாற ஆரம்பிச்சது. இவருக்கு எதிராக பேசும் மக்களை, அதாவது இந்த ஷா என்ற மன்னருக்கு எதிராக பேசும் மக்களை சித்திரவதை செய்ததாகவும் சொல்லப்படுது. அதைத் தொடர்ந்து 1995ஆம் ஆண்டிலிருந்து ஈரானுடனான அனைத்து வர்த்தகத்தையும் அமெரிக்கா நிறுத்தியது. அமெரிக்காவின் பொருளாதார தடை ஈரானின் கழுத்தை நெருக்கியது. மருந்துகள் கிடைக்கல, பொருட்களின் விலையேற்றம். ஆனாலும் ஈரான் துவண்டு போகல. நம்மளை சுத்தி எதிரிகள் இருக்கப்போ ஒரு புது வியூகத்தை ஈரானியர்கள் வகுத்தாங்க. என்னன்னா, போர்னு வர்றப்போ அது நம்ம நாட்டுல நடக்கக்கூடாது, எதிரிகளின் எல்லையில் நடக்கணும். அதுக்காக லெபானன்ல ஹிஸ்புல்லா, காசால ஹமாஸ், ஏமன்ல கவுதிகள், ஈரான்ல ஷியா படைகள்ன்ற ஒரு நிழல் படையை உருவாக்குனாங்க. இந்த திட்டத்தின் மூளையாக இருந்தது ஜெனரல் காசிம் சுலைமானி. இவர் ஈரானின் நிழல் ராணுவ தளபதியாக இருந்தாரு. மத்திய கிழக்குல அமெரிக்கா என்ன பண்ண நினைச்சாலும் அதை தடுத்து நிறுத்துற சக்தி இவருக்கு இருந்தது. அதனால அமெரிக்கா 2020ல பாக்தாத் விமான நிலையத்துல ட்ரோன் தாக்குதல் மூலமா இவரை கொன்றது. பதிலுக்கு ஈரான் அமெரிக்க தளங்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இப்படி பல ஆண்டுகளாகவே போரை சந்தித்து வரும் ஈரான் இன்றும் அதே நிலைமையில தான் இருக்கு. எத்தனை படையெடுப்புகள் வந்தாலும் ஈரானின் கலாச்சாரத்தை யாரும் மாற்ற முடியாது. அடிப்படையில் எந்த நாடும் எந்த நாட்டிற்கும் அடிமை இல்லை. இதை உலகின் பொருளாதார சக்திகளாக விளங்கும் முதன்மையான நாடுகள் தெரிந்து கொள்ள வேண்டும்.